தாவேக்காவுக்கு இணையாக திமுக தான் பெண் மீடியாவை வச்சு அவ்வளோ வேலையும் பண்ணிச்சு. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, விஜயை திட்டுறதையே முழு வேலையாக வச்சுருந்தாங்க. அப்போ எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் விஜயை போட்டுனான், நீங்கள் விஜயை தூட்டுனீங்க. அதனுடைய விளைவு தான் பெண்களுக்கு சொத்து அவ்வளோ பெரிய விஷயத்தை கலைஞர் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி கிடையாது. இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேடுங்க, அதெல்லாம் நீங்கள் ரீல்ஸாக போடுங்க. அதை விட்டுட்டு திட்டி 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 நாம் ஜெயிச்சிடலான்னு நினச்சது தான் இவ்வளோ பெரிய கேடாக முடிஞ்சது. இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் மறுபடியும் அதை தான் செய்கிறாங்க. 717 கடைகளை மூடுறன்னு அறிவித்த பிறகு மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்கள் சும்மா அறிவிச்சு போயிருவீங்களா? அப்படிலாம் கிடையாது, இது ஏமாத்து வேலை. எவ்வளோ விமர்சனம் கேட்குற நமக்கே எரிச்சலாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். கரெக்டாக இன்றைக்கி அப்படியே கடை நம்பரோடு போட்டாங்க. 717 கடைகள் இதுதான், ஏரியா வரியாக எழுதி நம்பர் வரியாக எழுதி போய் செக் பண்ணிங்கன்னு கொடுத்துட்டாங்க. எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க? வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிஎம்கே ஆஃப் ஜென்சி கிட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஸ்டேஜில் பேசுகிறாங்க. உதயணன் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நடக்குது அப்படின்னு ஒன்று இல்லைங்க. பார்த்தீங்களா? இல்லை அதெல்லாம் பார்த்தேன். ஒரு கட்சி தோல்வியிலிருந்து மீள்வதற்கு பல்வேறு வியூகங்களை இங்கே வகுக்கும். அதில் ஒன்று தான் அது. இப்போ அவங்க பெரிய அளவு நம்பிட்டு இருக்காங்க. விஜய் ஜெயித்ததுக்கு காரணம் சோசியல் மீடியா தான், அது முக்கியமாக ரீல்ஸ் தான், அது முக்கியமாக இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு பயங்கரமாக நம்புகிறாங்க. அதுவே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ அப்பாவியாக நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அது கிடையாது. இப்போ நாளைக்கே லாரன்ஸு தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. இப்போ விஜய் செய்ததை எல்லாத்தையுமே அவர் செய்கிறார். ஒரு பெரிய டீம் வச்சு தினந்தோறும் ஒரு 1000 ரீல்ஸை போட்டு ராகவா லாரன்ஸ் தான் நமக்கெல்லாம் கடவுள் அப்படிங்கிற லேஞ்சில் ப்ரோபகண்டா பண்ணுறாருன்னு வைங்க. ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அதை திமுக நம்புச்சுன்னா இப்போ இவ்வளவும் செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவுக்கு இணையாக திமுக தான் பெண் மீடியாவை வச்சு அவ்வளோ வேலையும் பண்ணிச்சு. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை ப்ரமோட் பண்ணாங்க. எங்கள் தலைவர் வந்தால் இது செய்வார், எங்கள் தலைவர் வந்தால் இது செய்வார், நாங்கள் வந்தால் இது செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, விஜயை திட்டுறதையே முழு வேலையாக வச்சுருந்தாங்க. அப்போ எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண் மீடியா 900 பேர் 1000 பேரை வச்சு வேலை பார்த்தாங்க. பட் இவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கூட கிடையாது. தனித்தனியாக அவன் ஐடி விங்காக செயல்பட்டான். அவன் விஜயை போட்டுனான், நீங்கள் விஜயை தூட்டுனீங்க. அதனுடைய விளைவு தான் இப்படி ஒரு ரிசல்ட்டை மக்கள் கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது திமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். திமுக என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் 2 நாள் 3 நாள் தொடர் மேடை போட்டால் கூட சொல்லலாம். அவ்வளோ விஷயங்களை இந்த மக்களுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அதை சொல்லுங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு சொத்து அவ்வளோ பெரிய விஷயத்தை கலைஞர் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆண்களுக்கு தான் சொத்தை பிரித்து கொடுப்பாங்களே தவிர பெண்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்குற வழக்கம் இல்லை. கலைஞர் தான் மாற்றினார். அதை சொல்லுங்கள். இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நீங்கள் ஓட்டு கேடுங்க, அதெல்லாம் நீங்கள் ரீல்ஸாக போடுங்க. அதை விட்டுட்டு திட்டி 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 நாம் ஜெயிச்சிடலான்னு நினச்சது தான் இவ்வளோ பெரிய கேடாக முடிஞ்சது. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் மறுபடியும் அதை தான் செய்கிறாங்க. இங்கே எதுக்காக வந்தாங்களோ அதை விட்டுட்டு மறுபடியும் தாவேக்காய் திட்டுவதும் விஜய் திட்டுவதுமா தான் வேலையாக இருக்காங்க. அது எந்த காலத்திலும் பலன் அளிக்காது. இப்போவுமே நம்ம பேசிட்டு இருக்க டைம்லையுமே இந்த மின்வெட்டுன்ற பிரச்சனை இருக்குது. இது யார் மேலே தான் சார் தப்பு? ஏன்னா இந்த பக்கம் எதிர்க்கட்சி செய்தி, அந்த பக்கம் இது சரியான நிர்வாகமாக இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சார் உண்மை? இல்லைங்க, அது அமைச்சர், சம்மந்தப்பட்ட அமைச்சர் தான் என்ன பிரச்சனைங்கிறத தெளிவாக சொல்லணும். இன்றைக்கி பாருங்கள், நிதி அமைச்சகம் வெள்ளை அறிக்கை தரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு துறையில் வெள்ளை அறிக்கை தர்றேன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிற போதே இன்னொரு துறையில் இப்படி ஒரு அவலம் நடக்குது. இப்போ இதற்கான வெள்ளை அறிக்கையும் அவங்க கொடுக்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ரொம்ப மேலோட்டமாக அவங்க சொல்கிற எதையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது 1 நாள் 2 நாள், அதிகபட்சம் போனால் 1 வாரம். இப்போ இந்த ஃபீஸை பிடிக்கிட்டு போகிறாங்கிறதெல்லாம் அதிகபட்சம் போனால் 1 வாரம். அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் பொழுது அது தானாக நீக்கும். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு மர்மம் இதுக்குள்ளே இருக்குது. அதை சம்மந்தப்பட்ட அமைச்சர் வெளிப்படையாக சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது முன்னாள் அரசு அவங்க வச்சுட்டு போன பிரச்சனை அப்படின்னா அதை சொல்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அது சொல்லணும்ல. இப்போ கையிருப்பு இருக்குது, மின்சாரம் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அது எந்த அளவுக்கு உறுதியோடு நீங்கள் மக்கள்கிட்ட
சொல்லணும்ல. இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்க, இதனால தாங்க எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் முன்னாடி வைக்கணும்ல. எல்லாமே அப்படியே மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ந்த மாதிரியே சொல்லிட்டு போகிறாங்க. அதை மட்டும் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னா ஒரு 717 டாஸ்மார்க்கை வந்து மூடினதுக்கு அதுக்கான என்னென்ன கடை, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதெல்லாம் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளை அறிக்கைன்ற கல்ச்சர் இதுக்கப்புறம் அது ரொம்ப சரியாக இருக்குமோ அப்படிங்க? ஆமாங்க, சொல் அல்லது செயல் தான். நீங்கள் 717 கடைகளை மூடுறேன்னு அறிவித்த பிறகு மறுநாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்கள் சும்மா அறிவிச்சு போயிடுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது ஏமாத்து வேலை. மூடுறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் மறுநாளே திறந்துருவீங்க. எவ்வளோ விமர்சனம் கேட்குற நமக்கே எரிச்சலாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். கரெக்டாக இன்றைக்கி வந்து அப்படியே கடை நம்பரோடு போட்டாங்க. 717 கடைகள் இது தான், ஏரியா வாரியாக எழுதி நம்பர் வாரியாக எழுதி போய் செக் பண்ணிங்கன்னு கொடுத்துட்டாங்க. எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க? இதுக்கு கூடவா நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க? ஒரு கடையை மூடுறதுங்கிறது அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு மாற்று இடம் நீங்கள் கொடுக்கணும். அப்போது மாற்று இடமே கொடுக்காம நீங்கள் ஒரு பூட்டை போட்டு பூட்டிட முடியுமா? அப்போ அங்கே உள்ளே இருக்கிற அந்த பாட்டில்கள்லாம் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு கால அளவு கொடுக்காம நேற்று அறிவிச்சாரா காலையில் போய் பூட்ட ஆட்டுறான். என்னாச்சு முடிறீங்களா இல்லையா? அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன் இவ்வளவு பண்ணுறாங்க? நமக்கு புரியவே மாட்டேங்குது. சரியான பதில் இது, சரியான பதிலடி இது. அடுத்ததாக இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னென்னா ஒரு 48 லட்ச ரூபா வந்து ராணுவ வீரனுக்கு வந்து கொடுத்துருந்ததை பார்க்க முடிஞ்சு. அவர் ஏற்கனவே அந்த போரில் வந்து சண்டை போட்டு அவங்க ஃபேமிலியை தூக்கி குழந்தையோடு சேர்த்து அந்த சிஎம் சேரில் உட்கார வச்சதெல்லாம் பார்க்குறப்போ என்ன இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்து? ஆமாம், எனக்கு அந்த குழந்தையினுடைய ஃபேஸ் அப்படியே மனக்கண்ணிலே இருக்குது. ரொம்ப அந்த குழந்தை ஒரு மாதிரி ஒரு பேந்த முழிக்குது. நல்லா இருந்துச்சு. அது அவர் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிறது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது அந்த படமே வந்து ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு படமாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த இராணுவ வீரர்கள்லாம் மதிக்கிறது. இப்போ பாருங்கள், செஸ் வீரர் அவருக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தாரு, இவருக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப மனதிற்கு நிறைவாக இருக்குது. இதெல்லாம் அவர் தொடர்ந்து செய்யணும். கண்டிப்பாக சார். எப்போவுமே அந்த மத்திய அரசுலேருந்து சில விஷயங்கள் ராணுவ வீரர்களுக்கு வந்து செஞ்சுருவாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஏன்னா ராணுவ வீரர் கூப்பிட்டு இதுவரையும் நடந்ததுன்னா எனக்கு அந்தளவு வந்து தெரியல. பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு உட்காந்து பேசுறது இல்லை சார். நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். அந்த குழந்தைக்கு அந்த சிஎம் சீட்டில் உட்காரணும்னு ஏதாவது இருந்திருக்கோம் அப்படின்றது சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் அதுவே சிஎம் வந்து உட்காரத என்னவோ யாரு கண்டா. அதனால் ரொம்ப அந்த சந்திப்பு இருந்து இல்லை, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது அப்படியே அவ்வளவு நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக அந்த இன்ஸ்டாகிராமில் மெட்டீரியலில் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே ஒரு பெரிய ஒரு ட்ரோலாக என்ன மாறிட்டு இருக்குன்னா, மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுடைய அந்த சோலார் இஷ்யூ வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் இந்த நேரத்தில் இந்த விதமான கான்ட்ரவர்சியில் மாற்றுறதுக்கு என்ன ரீசன் நீங்கள் என்ன? இல்லைங்க, அவர் கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கணும். ரொம்ப தவறான பேச்சு தான் அது. நீங்கள் என்ன தான் நீங்கள் நிதானம் இழந்து பேசினா கூட இப்படி ஒரு கருத்தை யாருமே முன்வைக்க முடியாது. இப்போ நாடே வந்து கொந்தளிச்சு போயிருக்கு. இப்போ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தாவேக அரசு கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்னென்னவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம். இதனுடைய அடிப்படை காரணம் என்னங்கிறத இவங்க பொது வெளியில் இன்னும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு ஓடுறான்னு காணொலியெல்லாம் போடுறாங்க. அதுதான் முழுக்க காரணமா? அதிகாரிகள் வேலை செய்யாதது காரணமா? இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த ஊழியர்கள் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கிறாங்கிறது ஒரு காரணமா? இது எதையுமே வந்து நம்ம மேலோட்டமான காரணமாக தான் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி ஒரு பேஸ் ஒன்று இங்கே இருக்குது. அது என்னங்கிறது யாருக்குமே தெரியல. அமைச்சரும் அரசும் தான் விளக்கணும். ஆனால் இது நீடிச்சுட்டே இருக்குது. ஏதோ 5 நாள் இருந்துச்சு, 6 நாள் இருந்துச்சு, இதோட முடிஞ்சு போயிடணும்னு இல்லை. தினந்தோறும் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் கொந்தளிப்பாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என் வீட்டில் கரண்ட் எடுத்துகிட்டு போங்கங்கிறது திமிரு. அப்படி பேசவே கூடாது. அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அதாவது அந்த பையன் சின்ன பையன் பாவம் ஏதோ பேசிட்டார் அப்படின்லாம் கடந்து போகவே முடியாது. அது திமிரான பேச்சு. அதுக்கு முதல்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். பொது சமூகத்தில் ஐயோ சாமி நான் தவறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு அவர் சொல்லணும். கண்டிப்பாக சார். அந்த கருத்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது ரொம்ப அக்செப்டபுளாக இருந்தது அப்படின்றது தான். அண்ட் வந்து அடுத்ததாக நிறைய படங்கள் வந்துட்டு வந்தாலும் இந்த ஜேசன் சஞ்சய் அவரோட படம் வந்துட்டு நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் அவர்கள் இல்லைன்னா ஒரு சன்றப்போ ஏதோ ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது? படம் முடிஞ்சிருச்சு. நீ இதற்கப்புறம் ப்ரமோஷன்ஸ் தான், அதற்கப்புறம் ரிலீஸ் தான். ஸோ அதை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது வந்து அஜித் சாரோட சம்பளம் வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சிட்டு, அதுக்கு வந்து ஈக்குவல் ஆப்போசிட் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பார் விஜய் சார், அஜித் சார் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனாலயா இல்லை வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன்னால இந்த சம்பளம் வந்து குறைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி? அவருடைய படங்கள் வந்து தொடர் தோல்வியில் இருக்குங்க. இப்போ விடாமுயற்சி பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்த படம் பாருங்கள். குட் பேட் அக்லி மட்டும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் போச்சு. தமிழ்நாட்டில் ஓடிச்ச தவிர வெளி மாநிலங்களில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய வேல்யூங்கிறது இங்கே குறையுது. இன்னொன்று வந்து இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், கடுமையான வீழ்ச்சியில் இருக்குது. ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ 20 கோடி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், வாரணாசி படத்துக்கு 1000 கோடி ரூபா பட்ஜெட்டு, 600 கோடி ரூபா ஓடிடிலேருந்து அவர் எதிர்பார்க்குறாரு. அவங்க 120 கோடியை தாண்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 600 கோடி எங்கே இருக்குது, 120 கோடி எங்கே இருக்குது? அப்போ பெரிய படத்துக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இன்றைக்கி ஓடிடி மார்க்கெட்டை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் சம்பளத்தையே நிர்ணயிக்கணும். அது நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்தாங்க, நல்லா இல்லாதப்போ குறைச்சிக்கணும். எல்லாரும் குறைச்சிட்டாங்க, இங்கே எல்லாருமே குறைச்சிட்டாங்க. ரெவென்யூ ஷேருக்கு வந்துட்டாங்க. சம்பளம் எங்களுக்கு மொத்தமாக வேண்டாம், ரெவென்யூ ஷேர் கொடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அஜித் மட்டுமே கொண்ட கொள்கையில் உறுதியாகவே இருக்கார். 185 கோடி குறைக்கவே மாட்டேன். அப்புறம் மெல்ல மெல்ல அவருக்கு எடுத்து சொல்லி, இல்லை சார் சூழ்நிலை ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு, ஓஹோ அப்படியா, அப்போ 165 கோடியாக மாற்றிங்கன்ட்டார். அதுக்கும் இங்கே ஆள் வரல. சரி 150 கோடின்னு ஃபைனல் பண்ணி சரி பேசுங்க கம்பெனிகிட்டன்னா, முடியவே முடியாது, 90 கோடிங்கிறாங்க. அப்படி ஆமாம், 90 கோடி, அதிகபட்சம் போனால் 100 கோடி, அதுக்கு மேலே தரவே முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் தான் அந்த முடிவு எடுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்போனண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அந்த போட்டிங்கிறது இங்கே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கேற்ற படங்கள் வரும், அதுக்கேற்ற வெற்றிகள் வரும். சமீபத்தில் அஜித்தே ஒரு இடத்துல சொன்னாரேன், போட்டியே இல்லை, இங்கே வந்து யாரோட போட்டி போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி படம் நடிக்கிறதுலாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுத்து தான் போயிருக்காரு. விஜய் இல்லாத ஒரு இடத்துல வந்து அவர் என்ன களமாட முடியும், அது ஒரு சிக்கல் இருக்குது. பட் யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு தமிழ்நாடு சார்பாக அந்த ஓடிடி வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்ற சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவு உண்மை சார்? வந்தால் பெனிஃபிட்டாக இல்லையா? வந்தால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ பெரிய அளவு தொகை கொடுத்து பெரிய படங்களை தான் வாங்குவாங்க. சின்ன படங்கள்லாம் அங்கே சீன்றது கூட கிடையாது. இன்னொன்று வந்து சார் படம் போடுங்க, என்ன வருதோ ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரேடியாக சின்ன படங்களாக அவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஓரளவுக்கு நாமினலான படங்களை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அது வந்து ரெவென்யூ ஷேரில் பண்ணுறாங்க. அதுவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வந்த மாதிரி தெரில. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசே இதை முன்னெடுத்து நடத்துச்சுன்னா சின்ன படங்களை நீங்கள் அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு என்ன ரெவென்யூ வருதோ அதை கொஞ்சம் அந்த கம்பெனி கம்மியாக எடுத்துக்கிட்டு, அரசு கம்மியாக எடுத்துக்கிட்டு தயாரிப்பாளர்களுக்கு அந்த சதவீதத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் அது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இன்னொரு வீடியோ நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் சார், அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கோம், ஐயோ இரியா ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிற முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து சொல்லிட்டு போனார். அதை என்னவா எடுத்துக்கணும் மக்கள்னு ஒன்று இருக்குல்ல? இல்லைங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவாகவும் எடுத்துக்கூடாது, அதே சிரிச்சுட்டு கடந்து போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கஞ்சா கருப்பு வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு பெரிய அறிஞர் கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ அவரை போன்றவர்கள்லாம் மதுவால் பாதிக்கப்பட்டவர்கள், அவரெல்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆள். அவருடைய காமெடியை ரசிப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருந்துச்சு. அப்போ நீங்கள் குடியால் விழுந்தவர்கள், நீங்கள் அந்த குடியை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அந்த மேடையில் பேசுகிறத நம்மளாம் கண்டும் காணாமலும் போகிறது தான் சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் என்னோட கடைசி கேள்வி என்னென்னா, ஒரு காவலர்கிட்ட நான் ரேண்டமாக பேசுகிறப்போ அது ஒரு விஷயம் வந்துச்சு, அது நீங்கள் பேசுகிறப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ரொம்ப போலீஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு 5 பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்து இருக்கோம். ஆனால் சேலரி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா அடிப்படையில் முன்னாடி இருந்த பேஸில் தான் இன்னைய வரையும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா 10 வருஷம் கழிச்சும் 2000 3000 தான் எங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்ற சொல்லிடுறாரு. இதே ஆந்திராவோ இல்லை வெளி ஸ்டேட்டுக்கோ போனால் அங்கே தனித்தனியாக போலீஸுக்கு வந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, அங்கே பெருசாக ஏஐசி கூட மரியாதை கொடுத்தது. ஆனால் இங்கே எல்லாமே ரெஸ்பெக்டபுளாக நடக்குது. ஆனால் எங்களோட சேலரி பிரச்சனை பேச எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருந்தார். இல்லைங்க, அது முழுமையாக நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா லஞ்ச லாவண்யம் இல்லாமல் காவல்துறை இயங்குச்சுன்னா நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லையே, கண்கூட எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சம்பளத்தை நம்பி தான் வாழ்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை தாண்டி அவங்களுக்கு எவ்வளோ வருமானங்கள் வருது, அதை வைத்து அவங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. கட்டாயமாக கவர்மெண்ட்டை அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணுங்கிறது வேறு. லஞ்சத்தை குறைக்கிற பட்சத்தில் நீங்கள் சம்பளத்தை நிறைவாக கொடுத்துடணும். சம்பளத்தை நிறைவாக கொடுத்தாலே லஞ்சத்தை நோக்கி போக மாட்டாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையெல்லாம் இந்த அரசு முன்னெடுக்குதான்னு பார்ப்போம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது முழுக்க முழுக்க நியாயமான வாதமானா கிடையாது.
கண்டிப்பா சார். அது வந்துட்டு எப்பவுமே உங்கள்ட்ட பேசுறப்போ ரொம்ப நேர்மையான, உண்மையான கருத்துக்கள் வரும். கருத்துக்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி நன்றி.